ஹலோ everyone, வெல்கம் டு த ஷோ. ஸோ நாம இன்னைக்கு ஐபிஎல் 2024 மிட் சீசன் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் இருக்க ஒவ்வொரு டீமாக எடுத்துகிட்டு அக்கு வேற ஆண் வேற பிரித்து பார்க்க போகிறோம். அது எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்க, எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கப் அடிக்க போகிறது யார் அப்படின்னு சின்னதாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு த ஷோ. ஹாய் கைஸ். ஓகே, ஹலோ எவ்ரி ஒன். ஃபஸ்ட்டே நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சுட்டு அப்படியே லைனாக போய் பார்த்தோம் எல்லா டீமையும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏற்கனவே 14 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு டாப்பில் இருக்காங்க. ஸோ எல்லா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 16 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே மேக்ஸிமம் குவாலிஃபை ஆயிடலாம். இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு கையில் ஒரு 5 to 6 கேம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இது மினிமம் 2 மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பாக அவங்க குவாலிஃபை ஆயிடலாம். ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறியா? ஏன்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் லைக் 2021 வரைக்கும் 18 சீசனு, அந்த 8 டீம் இருக்கும்போது 16 பாயிண்ட்ஸ் எடுத்தா உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த 10 டீம்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த 16 பாயிண்ட்ஸ் 2 டீம் கிட்ட நெருங்குச்சு, ஆனால் உள்ளே வர முடியல. ஆக்சுவலி லாஸ்ட் மேட்சே வந்து ஆர்சிபி வந்து ஜிஜி கூட ஜெயிச்சிருந்தா மும்பை வெளியே போயிருக்கும். 60 பாயிண்ட்ஸ் எடுத்து மும்பை வெளியே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த நடக்கும்னு நினைக்கிறியா? நான் அந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் 3 டீம்ஸ் வந்து அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கீழே ஜெயிக்கிற டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த 14, 16 தான் ஒரு டீம் அந்த மாதிரி தான் வரும் நான் நினைக்கிறேன். டாப் 3 டீம்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த 20 அந்த ரேஞ்சில் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 16 எடுத்தாலே மேக்ஸிமம் குவாலிஃபை ஆயிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். 16 பாயிண்ட்ஸ் தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ராஜஸ்தான் பற்றி போய் பேசிடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா போதும். ஸோ அவங்களோட குறிக்கோள் வந்துட்டு பிளே ஆஃப் வந்து மேக்ஸிமம் போயிட்டாங்க. ஸோ அவங்க குறிக்கோள் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்பாட்டுக்குள்ளே வரணும்னு தான் இருக்கும். ஸோ ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஃபைனல்ஸ் போக அவங்களுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு தான் போவாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 100%. ஃபைனல்ஸில் போய் விளாட்றதுன்னா அது வந்துட்டு அந்த நாளில் மேட்ச் வினர்ஸை பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த டீமில் அது வந்து கொட்டி கிடக்குது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பட்லர் இருக்கான், அதே மாதிரி சாம்சன் இருக்காரு, அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு பவல் இருக்காரு, ஹெட்மயர் இருக்காரு, அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த டீம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. செகலும் இருக்கான், அதே மாதிரி அஸ்வினும் இருக்காரு. ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஆனால் ஃபைனல்ஸில் என்ன நடக்குங்கிறது சொல்ல முடியாது. கண்டிப்பாக இந்த டீம். ஆனால் லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வந்தது என்னமோ ஜிடியும் சிஎஸ்கேவும். ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க ஹோமில் போய் போட்டது என்னமோ ஆர்ஆர் தான். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் த சீசனில் என்ன பண்ணாங்கன்னா வரிசையாக மேட்ச் தோத்துட்டே இருந்தாங்க, பிளேயர்ஸ் ஃபார்ம் விடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குமா? அது இல்லாமல் அஸ்வினோட ஃபார்ம் வந்து பழையபடி இல்லை, விக்கெட் இந்த சீசன் ஒரு விக்கெட் தான் எடுத்துக்காரு நினைக்கிறது வரைக்கும். ஸோ அது என்னன்னா, போன டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இம்பேக்ட் ரூலால் ரொம்ப பெனிஃபிட் ஆகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஸோ ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயிங் லெவலில். ஆனால் இந்த டீம்ல கிடையவே கிடையாது. ஆல்ரவுண்டர் பார்த்தா இந்த ரேயான் பராக், அஸ்வின் அந்த மாதிரி வந்து ஒரு அதாவது இம்பாக்ட்ஸ் அப்படின்னால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டீம் இது. போன டைம் ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டு ட்ரை பண்ணாங்க, அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. இம்பாக்ட் ரூல் இருந்தது, அப்போ அவங்க சரியா யூஸ் பண்ண முடியல. ஸோ போன டைம் அதே மாதிரி எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் நல்லா விளையாடல. ரியான் பராகும் சரி, சஞ்சு சாம்சன் வந்து உங்களுக்கு எப்போ கன்சிஸ்டன்டா அவர்கிட்ட கிடையாது, கன்சிஸ்டன்சியே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா ஜெய்ஸ்வாலும் சரி, ஜெய்ஸ்வால் இந்த லாஸ்ட் மேட்ச் தான் ஆடுறாரு. ஆனால் அவங்க தேவைப்படாமல் இப்போ ரியான் பராகிறது ரொம்ப 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 ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வெறும் 3 ஃபாரினர்ஸ் மட்டும் பிளேயிங் லெவலில் வச்சுட்டு ஒரு ஃபாரினை வந்து இம்பாக்ட்ஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மேட்சோட சுச்சுவேஷனை பொறுத்து அவங்க அது வந்துட்டு பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க, பவுலராக இருக்கிறாங்க. போன சீசன் நடக்கலை. ஏன்னா போன சீசனில் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸு சரியாக விளையாடலை. இந்த ரியான் பராகும் சரி, இந்த நம்ம துருவ் ஜுரல் ஓகே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி பட்லரோட ஃபார்ம் ரொம்ப மோசமா இருந்தது போன டைம். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து இப்பயுமே பட்லர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றான்னு நினைக்கிறேன். இன்சியலா ஒன்ஸ் அந்த ஸ்விட்ச் கிடைச்சிருச்சுன்னா அந்த கீர்ல புல் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. பட் அந்த இன்சியலா அவரும் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஜெய்ஸ்வாலும் ரன் அடிக்கிற இன்சியலா ஒரு 10 to 15 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மும்பை மேட்ச் ஆகிட்டு தூக்கிட்டோம்னா அவரும் பெரிய ஃபார்ம்ல இல்லை. பட் சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி டோட்டலாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. அடுத்து ரியான் பராக், அகைன் துருவ் ஜுரல், அவரும் அகைன் ஃபார்ம் அவுட்னு விட அவங்களுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு சான்ஸே கிடைக்காம இருக்கிறனால தான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. போன டைம் வந்து துருவ் ஜுரல் வந்து அவ்வளோ தனிச்சு தெரிஞ்சது காரணம் வந்துட்டு அதிகமாக அந்த அது
பயங்கரமான ஸ்டார்ட்டும் கிடைக்கல, அதிகமாக நல்லா சீக்கிரம் விக்கெட்ஸ் போயிருது. போன டைம் தேவ்தத் படிக்கல இந்த டீமில் தான் இருந்தார். ஸோ அதனால ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை இந்த டீமுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரியான் பராகோட அடிஷன் ரொம்ப ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அவங்களோட ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் சஞ்சு சாம்சன். ஸோ அதனால தான் இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 17th 18th ஓவர் வரைக்குமே இவங்களுக்கு ஒரு 3 விக்கெட்ஸ் இல்லைன்னா 4 விக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் போகுது. ஸோ அதனால அவங்களுக்கு இம்பாக்ட் சப்புங்கிறது வந்துட்டு அதான் அது ரொம்ப தேவைப்படலை. ஸோ அதனால இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டிஃபிகல்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டாப் ஆஃப் த ஆர்டர்ல பேஸ் நல்லா ஆடுறதுனால பவலே எங்களுக்கு தேவைப்படல. அதனால என்ன பண்றாங்க, இம்பாக்ட் சப் வச்சு இன்னொரு பேட்ஸ்மேன் கொண்டு வராம 5 பாலுக்கு போல 6 பாலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கேயே ஆப்போனன்ட் டீம் பால் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டீமோட வீக்னஸ் மட்டும் என்ன? இந்த டீமோட வீக்னஸ் நான் நினைக்கிறது என்னன்னா, ஆப்வியஸா இவங்கள்ட்ட ப்ளஸ் வந்துட்டு அவங்க பவுலர்ஸ் தான். பவுலர்ஸ் அதுவும் ஓப்பனிங் பவுலர்ஸ் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க. ஆனால் இவங்களோட வீக்னஸ் அப்பப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, பவுலர்ஸ் இந்தியன் பவுலர் சந்தீப் சர்மாவும் சரி, ஆவேஷ் கானும் சரி. ஸோ இவங்களை வந்துட்டு நம்ம எல்லா மேட்சும் ஒரு பேங்கபிள்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது. ஸோ அதுதான் இவங்களோட வீக்னஸ் நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி டீம் ஆடினாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இல்லைன்னா நீங்க அஸ்வினை அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்க சகல் ஓவரை 4 ஓவர் கடத்திட்டு நீங்க போல்ட் ஓவரை வந்துட்டு நீங்க பார்த்து விக்கெட்ஸ் ஓப்பனிங் அவர் 2 ஓவர் தான். அந்த 2 ஓவர் நீங்க தாண்டிட்டீங்கன்னா இந்த டீம் வந்துட்டு நீங்க ஈஸியா ஜெயிக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வீக்னஸ் இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ RR2 ஃபைனல்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டீம் வந்து கேகேஆர் டேபிளில் 2வது இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சே ஸ்டார்க்கை வச்சுக்கிட்டு கரண் சர்மாவே டிஃபெண்ட் பண்ண முடியல. எங்களால் 22 ரன்ஸ் கிட்ட அடிச்சிட்டார் அவரு. ஸோ இந்த டீம் வந்து ஃபைனல்ஸ் வருமா? எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்துட்டு வந்துரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீமில் நிறைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. அது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எப்படின்னா, ஒரு மேட்சையே ஒரு ஓவரில் மாற்றுற மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த டீமில். ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன, இவங்க பவுலிங் வந்துட்டு வீக்கு தான் நான் இல்லைங்களே. ஏன்னா இந்தியன் பவுலர்ஸ்னு பார்த்தா இந்த டீமில் கிடையாது. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நான் சொல்கிறேன். ஆனால் ஹர்ஷித் ராணா, வைபவரா மற்ற இன்டர்நேஷனல் பவுலர்ஸும் நல்லா போகிறாங்களே. கிளாஸனை வச்சு கடையும் பண்ணுறது. வைபவரா அந்த 5 ஓவர் நல்லா ஸ்விங் பவுலர் வரா. பஞ்சாப் நல்லா பண்ணியிருந்தாரு. இங்கேயும் போன சீசனோட இந்த சீசன் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அண்ட் டெத்லி ஒரு ஓவர் போகிறாரு, ரன் தராரு. ஆனால் ஒரு 12-15 ரன்குள்ளேயே முடிச்சிடாரு. 20 ரன் 25 ரன் ஸ்டாக் போய் தரதில்லை. ஆப்வியஸாக அது உண்மைதான். ஆனாலும் இந்த டைமில் 15-16 ரன்லாம் பத்தாது. அது கண்டிப்பாக கம்மி பண்ணணும். இல்லைனா இந்த டீம் ஆப்வியஸாக இப்போ ஸ்டார்க்கும் வந்துட்டு சரியாக போடுறதில்லை. ஸோ ஆப்வியஸாக அவங்க இப்போது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவங்கள்ட்ட அவ்வளோ குவாலிட்டியாகவும் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க கூட ஆடுறது இவங்களோட இது என்னன்னா, பேட்டிங்கை வச்சு நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளால் இது பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு பார் ஸ்கோரை விட ஒரு 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப பயங்கரமாக ரொம்ப அட்டாக்கிங் பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இம்பேக்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த டீமில். சுனில் நரேன், பிலிப் சால்ட்டு, ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங்கு, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் வெளியே உட்காந்துருக்காங்க. அதுதான் இந்த டீமில் ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சரியான பிளேயர். ஆனால் அவர் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு ஹுசைன் சொல்லிட்டு ஒரு பிளேயர் உள்ள இருக்காரு. அவரும் நல்லா ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. மேபி ஸ்டார்க் உட்கார வச்சுட்டு அவர் உள்ள கொண்டு வரலாம், ரூதர்ஃபோர்டை உள்ள ஆடலாம். ஏன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து 3-4 வேலையே இல்லை. அவர் நல்லா தான் ஆடுறாரு. பட் அவரோட இம்பாக்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் பண்ணுவார். ரூதர்ஃபோர்ட் ஆல்ரவுண்டர் வேறு. ஸோ எங்களுக்கு ஆல்ரவுண்டர் பஞ்சமே இல்லை இந்த டீமுக்கு. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, போன டைம் கேகேஆர் ஃப்ளாப் ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு அவங்களால ஓப்பனிங் ஸ்பெல்ல விக்கெட் எடுக்க முடியல. டெத்லையும் வந்துட்டு அவங்க சரியாக போட முடியல. ஸோ அதன் ஆடலை, பேட்ஸ்மேன்ஸும் ஆடலை. ஸோ இப்போ அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. இவங்க மெயின் ஸ்டார்க்கு போனது காரணமே ஓப்பனிங் ஸ்பெல்லும் போடணும், டெத்தும் போடுற மாதிரி ஒரு பவுலர் வேணுங்கிறதுக்காக தான். ஏன்னா அதுதான் போன டைம் அவங்க ரொம்ப வீக்காக இருந்தது. ஸோ அதனால தான் இவங்க ஸ்டார்க்கு அவ்வளோ காசு கொடுத்து போய் எடுத்தாங்க. ஸோ ஆனால் அது அந்த அளவுக்கு அவர் வரல.
ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க்கு அவங்க இறக்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் எல்லா மேட்ச், ஏன்னா ஏற்கனவே இந்தியன் பவுலிங் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலர்ஸே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க்கு வந்து கண்டிப்பாக எல்லா மேட்சும் விளையாடுவார், அதனால் எனக்கு டவுட்டே இல்லை. ஸோ இந்த டீமோட நெகட்டிவ், இந்த டீம் இந்த ஒரு ரீசனால வெளியே கூட போகலாம், அந்த மாதிரி என்ன ரீசன்? ஓவர் டிபெண்ட் பேட்டிங். அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஸ்விங் பவுலரோ இல்லை ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட மாட்டினாங்கன்னா இந்த டீம் வந்து செஞ்சிருவாங்க. இந்த டீம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி, ஏன்னா ஏர்லியாக விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா இவங்கள்ட்ட வந்து இந்த சாலிடிட்டி பண்ணி ஆடுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், நல்லா ஒரு அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு நல்ல இதுலேயே அப்படி தான் விளாண்டுருக்காரு, நல்லா இதுலேயே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் பத்தாது எனக்கு வரைக்கும். டீமுக்கு இப்படி ஒரு ஸ்கேமர் இருக்கு, எல்லா டீமுக்கும் இருக்கு, எல்லா டீமுக்கும். ஆசை பற்றி பேசுறது அப்புறம் பேசிக்கலாம். அதை நான் தான் வீக்னஸாக நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நிதிஷ் உள்ள வந்து அந்த மிடில் இன்னும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனால் யாருக்கு மேலே கொண்டு வருவீங்க நீங்கள்? வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு அவங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அவர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஓவரை கடத்துவார் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ரொம்ப ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஆனால் அங்கியூஸ் வெர்ஷனா அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான் போலயே. இவர் அந்த ரகுவன்ஷின்னு சொல்லிட்டு, அது எனக்கு கரெக்டாக தெரியல. மும்பைக்கு அவர் டாப் 7லயே உங்களுக்கு ரசல் வந்துறாரு, நிறைய பேர் ரெண்டு பேருமே உங்களுக்கு ஒரு வெறும் 6 to 7 ஹவர்ஸ் போடுறாங்க. ரசல் போனவரே டெத் போட்டாரு, ஸ்டார்க் அவரே பரவாயில்ல போல. ஆக்சுவலா அவர் ரொம்ப லீனா ஃபிட்டா வந்திருக்காரு, ஸோ அதனால பயங்கரமா போடுறாரு. அவர் ஃபார்ம்ல இருந்திருக்காரு, ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் இல்ல, அதனால ரொம்ப இன்ஜூரியா இருந்தது. ஆனா இப்போ வந்துட்டு அந்த இன்ஜூரிலாம் நல்லா போடுறாரு. பழைய 2018 வைப்ஸ் அதேதான். 11 பால் 44 ரன் அடிக்கிறது, ஆர்சிபி பார்த்தாலே அடிக்கிறது, பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் போயிரும். இந்த ஒரு சின்ன வீக்னஸ் கண்டிப்பா இருக்கு. ஆனா இவங்க அது பேட்டிங் வச்சு சமாளிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரேன்டா யாச்சமி.